காந்தியின் பெயர் கொண்ட இந்த சண்டையில் காந்தி முகம் பதித்த ரூபாய் தாள்களுக்காக தன் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி அன்றாட வாழ்விற்காக உழைப்பவர்கள் ஏராளம். பாதாளம் வரை பாய்வதும் பிணத்தின் வாயை பிளக்க வைப்பது மட்டும் பணத்தின் வேலையல்ல. சிலவற்றை வாங்குவதும் சிலரை வாங்குவதும் பணத்தின் வேலையாகிவிட்டது. தன் பணத்திற்கே தன் இரத்தத்திற்கே விலை போன ஒருவரின் கதை இது. அடிவேலு, இந்த 3 நாள் கூலி. நாளைக்கு வரந்தா கூப்பிடுங்க. ஏ ராஜா, வீட்டுக்கு போறியாப்பா? ஆமாம், நான் வீட்டுக்கு தான் போகிறேன். வரீங்களா? போகிற வழியில் அந்த ஜாமான் வந்து வீட்டில் வாங்கி கொடுத்துரு. ஹலோ, நான் தான்டா. புக்கு வேணும், வரவா? சரி, ஓகே. சரி, அதான் வரேன். இது 10 நிமிஷம் வரேன். ஓகே ஓகே, பாய். ஹேடா கொடு. இந்த அப்படியே பாஸ் ஆகி பார்ப்போம். எந்த புக் வாங்கிட்டல பாஸ் ஆகிடு. சரிண்ணா. இறங்க இறங்க, ஐயாவை போய் பாரு. லைசன்ஸு, அரிசி, இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. லைசன்ஸு வீட்டிலே இருக்கு சார், வச்சுட்டு வந்துட்டேன். ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட்டு இல்லை சார்.
ஆர்சி புக்கு? அதுவும் கொண்டு வரல சார். லைசன்ஸ், இன்சூரன்ஸு? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். அப்போ ஃபைனை கட்டு. ஃபைனா எவ்வளோ சார்? 2600 ரூபா. 2600 அவ்வளோ இல்லை சார், பார்த்து சொல்லுங்கள் சார். லைசன்ஸுக்கு 500, ஹெல்மெட் 100, ஆர்சிபுக்கு 1000, இன்சூரன்ஸ் 1000, மொத்தம் 2500 வருது. என்ன சொல்ற? சார் மோசமான ஆளு. ஏதாவது இருக்கிறத கொடுத்துரு, இல்லைன்னா கேஸை போட்டு வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷன்ல நிப்பாடிடுவாரு. வேற வழி இல்லை, ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். என்ன சொல்ல? அவ்வளோ பண்ணலாம் என்கிட்ட இல்லை சார். வண்டி எடுத்துட்டு போயிட்டானா வேற வழி இல்லை. எவ்வளோ இருக்குன்னு பாரு. நான் தான் கொஞ்சம் பேசி பார்க்கணுமா? இருக்கிறத கொடுத்துட்டு போயா, நான் பார்த்துக்கிறேன். வா. சரி சார், இருக்க கொடுத்தாரு. ஐயாட்ட பேசிக்க. நான் சார் ஃபைனு கட்டலாம் அமௌண்ட் இல்லை சார், 500 தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சாவியை கொடுத்து. சொல்லுங்கண்ணா. தோ உங்களை பார்க்க தானே வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவேன். எவன் வந்தாலும் புடியா. அவனை புடி. ஏய், இந்த போனை கொடுறா. என்னையா ஏட்டு, ஆலயங்கானம் வட்டி பணமும் வரல. என்ன ஊரில் இருக்கே இல்லையா? சரி சரி, இன்னும் 10 நிமிஷம் இடத்துக்கு வர. ஏய், எறா எல்லாத்தையும் போலாம். சரி சரி, சொன்ன மாதிரி செய்வோம். பண்ணா உனக்கெல்லாம் என்ன குறை? இன்னும் வட்டி கட்டல? பணம் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா, அதான். எப்ப பார்த்தாலும் இதே சொல்ல. பணத்தை குடியா. டேய் ஏவா, இதே அதோட சேர்த்து வச்சுக்கிட்டு. டேய் முடிஞ்சாடா? டேய் கரெக்டாக வச்சிருக்கீங்களா?
ஆமாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. பார்க்கலாம். தலைவர் லைன்ல இருக்காரு. என்னையா இருக்கியா? ஒன்னும் சத்தத்தையே காணோம். 4 நேரம் நெருங்கிட்டு இருக்கு. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் 2 நாள் தான் தலைவரை. வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இந்த தடவை நம்ம தான். எல்லாத்தையும் முடிச்சிருயா? இன்னும் ஏதாவது வேணா கேட்டு வாங்கிக்கோ. முடிச்சிடலாம் தலைவரை, முடிச்சிடலாம். முடிச்சிட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். டேவிட், அந்த பையன் எடுத்துருவா. எப்பா டேவிட், இதை குமார்பேல்கிட்ட கொடுத்துட்டு தொகுதியில் எல்லார்ட்டையும் கொடுக்க சொல்லிடு. சரியா? வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. குமாரை கூப்பிடுங்க, குமாரை கூப்பிடுங்க. குமார்ண்ணே, டேவிட், இதையும் சேர்த்து வச்சுட்டு குமார்கிட்டே கொடுத்துரு. உள்ள பணம் இருக்கு. தொகுதியில் எல்லார்ட்டையும் 500 ரூபா கொடுத்துரு. முக்கியமா படிச்சவங்கிட்ட கொடுக்காத. காசை வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. ஏழைங்களா பார்த்து கொடு. சரியா? சரிண்ணா. நிப்பாட்டு, நிப்பாட்டு. வீட்டில் யாருங்க? யாருங்க வேணும்? நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சத்தியம் பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கணும். சத்தியமா உங்களுக்கு தான் ஓட்டு.